ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 16 அடிபாகம் போட்டாச்சு. பாருங்கள், போட்டு முடித்து 16 அடிபாகத்துக்கும் நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன். ஈக்கங்குச்சி சொருகினா மட்டும்தான் இந்த மாதிரி பாய் மாதிரி நல்லா வரும். இதில் வந்துட்டு 8 அடியில் 35 ஒயர்கள் எடுத்து வெட்டியிருக்கேன். ஏன்னா இது ஹைட்டு கம்மியாக கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட் வீடியோவிலேயே. இது வந்து செகண்ட் பார்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஈக்கங்குச்சி சொருக்கி பேஸ் எப்படி போட்டிருக்கேங்கிறத பார்த்துக்குங்க. இப்படி தான் நான் ஈக்கங்குச்சி சொருகுவேன். இது வந்து 16 நாட்டுக்குமே நம்ம ஈக்கங்குச்சி சொருகியாச்சு. அதுக்கப்புறம் கூடை முடித்தோன்னே நான் குமிழும் வச்சு கொடுத்துருவேன். இங்கே வந்துட்டு இந்த ஊரில் எடப்பாடியில் அட்டை போடுற இது எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து ஈக்கங்குச்சியை சொருகி கொடுத்துருவேன். யார் கேட்டாலும் அட்டை போடுறவங்க அங்கே எங்காவது கடையில் கொடுத்து போட்டுக்குவாங்களோ என்னமோ, அந்த ஆப்ஷன் வந்து இங்கே எடப்பாடியில் இல்லை. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்துட்டு 16 அடிபாகம் போட்டு ஈக்கங்குச்சி சொருகி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு நான் 7 எல்லாம் வெட்டியிருக்கேன். 21 ஒயர் வந்து க்ரீன்லேயும் 14 ஒயர்கள் வந்து லெமன் எல்லோவிலையும் வெட்டியிருக்கேன். அடிபாகம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னர் திருப்பிட்டேன். இப்போ தேர்டு கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்றா உங்களுக்கு வீடியோ பாருங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்தே நான் ஜாயின் பண்ணது வரைக்கும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒயர் வெட்டுனது மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் நான் காமிக்கலை. ஏன்னா ஒயர் வெட்டுறதெல்லாம் போட்டால் லென்த்தாக வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒயர் எல்லாத்துக்குமே வெட்ட தெரியும். இவ்வளோ அடின்னு சொல்லிட்டோம்னா நீட்டாக வெட்டி எடுத்துக்குவாங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணி நான் வந்து 2 கார்னர் திருப்பிட்டேன். 3வது கார்னர் உங்களுக்கு எப்படி திருப்புறது அப்படின்னு நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் 3வது கார்னர் வந்து இப்படி தான் திருப்பணும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நாட் திருப்புறப்ப, அதாவது மூளை திருப்புறதுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். மூளை திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடுப்புக்கல் மாதிரி 3 நாட் ஒன்றுக்கா சேர்ந்த மாதிரி வரும். பார்த்திங்கன்னா முக்கோணமாக டைப் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 கார்னர் ஆல்ரெடி திருப்பியிருக்கேன். இதோட 3வது கார்னர் பாருங்கள், லைட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி அடுப்புக்கல் மாதிரி இருக்கும். இதுதான் கார்னர் திருப்புறது. இது பாருங்கள், 3 இடத்துலையுமே இப்படி தான் இருக்கும். இப்போ 4வது நாம் கார்னர் திருப்பி அந்த இடத்துல வந்து நம்ம லேடர் நாட் போட போகிறோம். பாருங்கள், லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே வந்துட்டு குட்டியாக லேடர் நாட் எப்படி போடுறது, ஜிக்ஜாக் லேடர் நாட் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மறைந்த நிலையில் லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்கேன் வீடியோவில் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு லேடர் நாட் அப்படிங்கிறது ஏணிப்படி முடிச்சு. அந்த ஏணிப்படி முடிச்சு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த பீட்ஸ் கூடையெல்லாம் மேக் பண்ண முடியும். ஃபேன்சி கூடைகளுக்குமே நீட்டாக வந்து ஜாயின் பண்ணி போடுறத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஃபேன்சி கூடை போடுறக்கும் இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீட்டாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு வந்துட்டு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வரும் உள்ள. இந்த மாதிரி சைடு போட்டுக்கிட்டே வந்துட்டு இது வந்து 4வது கார்னர் இப்போ வந்து நம்ம திருப்ப போகிறோம் பாருங்கள். 4வது கார்னர் எப்படி திருப்புறதுன்னு ஆல்ரெடி ஏற்கனவே 3 கார்னர் திருப்பிட்டேன். இப்போ 4வது கார்னர் தான் இப்போ திருப்ப போகிறோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு 4வது கார்னர் திருப்ப போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் 1 இதில் 3 நாட் போட வேண்டியது இருக்குது, போட்டுடலாம்.
பாருங்கள், இது வந்து 4th கார்னர் இப்போ நம்ம திருப்ப போகிறோம். திருப்பது பாருங்கள், இந்த இடத்துல நார்மல் நாட் தான் நம்ம போடுறோம். ஆனால் வந்து மொக்கு திருப்பும் போது அது கார்னரில் 3 பூ சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். திருப்பியாச்சு பாருங்கள், 4வது கார்னரும் திருப்பியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்ட்டு பாருங்கள். லேடர் நாட்டுக்கு 4 கார்னரும் திருப்பியாச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம இது தொடங்கினது, இது முடிச்சது. இந்த ரன்னிங் ஒயரை அந்த பெரு விரலை ஆள்காட்டி விரலை சுற்றிட்டு அந்த தொடங்கின நாட்டில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து கீழே இழுத்து விட்டு மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா, இதை போட்டு விட்டோம்னா சரியாக போயிடும். பாருங்கள், இப்படி தான் லேடர் நாட் மேக் பண்ணுறது. பின்னாடி ரன்னிங் ஒயர் போயிட்டு லேடர் நாட் போட்ட நாட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற நாட்டை நம்ம போட தொடங்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும்